அதிமுக பாஜக சொன்ன குற்றச்சாட்டுகள் எல்லாம் முழுமையாக மறுக்கும் விதமாக திருமாவளவன் இந்த செய்தியாளர் சந்திப்பில் கருத்தை தெரிவித்திருக்கிறார். இது பற்றி உங்களுடைய பார்வை என்ன? மது ஒழிப்பு மாநாடு குறித்து திருமாவளவன் கடந்த ஒரு வாரமாக ஏற்படுத்திய பரபரப்பு சர்ச்சை முற்றுப்புள்ளிக்கு வந்திருக்கிறது என்ற ஒரு நிலைப்பாடு அறிவாலயத்தில் போய் திமுக தலைவர் முதலமைச்சர் ஸ்டாலின் சந்தித்த பிறகு இப்படி ஒரு கேள்வி நீங்க கேட்கறீங்க, நான் எடுத்துக்கிறேன். அவர் பேட்டியை நான் பார்த்தேன். மதுவிலக்கு கொள்கை கொண்டு வருமாறு முதலமைச்சரோட சொன்ன தேசிய அளவில் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்றாரு. நியாயமான விஷயம். ஒரு பொது நோக்கில் விடுதலை சிறுத்தை கட்சி கொண்டு வந்திருக்கிற இந்த நிலைப்பாடு என்பது மிக மிக முக்கியமானது. குறிப்பாக தமிழ்நாட்டில் சமீபமாக இந்த போதைப் பொருள் விவகாரத்தில், மது விவகாரத்தில் நடந்து வருகிற வன்முறைகள், தகராறுகள் இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு நல்ல முன்னெடுப்பாக இதை பார்க்கலாம், தவறில்லை. ஆனால் இதற்கு முன்பாக என்ன நடவடிக்கை எடுக்க வேண்டும்? நீங்க இப்ப 5500 கடையை 500 கடையா குறைக்கிறீங்க, அப்புறம் படிப்படியாக மதுவிலக்கு கொண்டு வரப்படும் என்று திமுக போன கடந்த தேர்தலில் வாக்குறுதியாக அளித்திருந்தது. இந்த 3 வருடமாக விடுதலை சிறுத்தை கட்சி அதற்கான ஆயத்த பணிகள் இந்த படிப்படியாக நீங்க குறைப்பதாக 2016 வாக்குறுதி கொடுத்தீங்களே, என்னாச்சு என்று தொடர்ச்சியாக விசிக முன்வைத்திருக்கிறதா? திடீரென்று இந்த விஷயத்தை கையில் எடுப்பது என்பது எல்லோருக்கும் தெரியும். அவர் விரிசல் இல்லை, கூட்டணிகள் எந்த பிரச்சனையும் இல்லை என்று சொல்கிறார். ஆனால் அதிமுக அவங்க உள்ளரங்க கூட்டத்தில் என்ன பேசிக் கொண்டிருக்கிறார்கள்? காங்கிரஸ் நம்மிடையே வந்துவிடும், விடுதலை சிறுத்தை நம்மிடையே வந்துவிடும். இந்த விஷயம் பரவலாக பேசப்படுகிறது. இது குறித்து டிவிக்கள் தொடர்ந்து டிபேட் வைக்கின்றன. இப்படியான சூழலில் மது ஒழிப்பு மாநாடு கையில் எடுத்து அதிமுகவை அழைப்போம் என்று சொல்கிறார். நான் தப்பே சொல்லல, இந்த இடத்துலயும் நான் ஒரு வார்த்தை கூட நான் தவறா பயன்படுத்தல. ஆனா நீங்க எல்லாரும் சேர்ந்துதான் இந்த மதுவை ஒழிக்க முடியும். பாட்டாளி மக்கள் கட்சியும் அழைத்திருக்கலாம், பாரதிய ஜனதா கட்சியும் அழைத்திருக்கலாம். நீங்கள் எதிர் முகாமில் இருக்கிற அதிமுக மட்டும் போதும், ஆனால் பாஜக வரக்கூடாது, பாட்டாளி மக்கள் கட்சி வரக்கூடாதுன்னு நினைத்தால் அது எப்படி சாத்தியமாகும்? இன்னும் சொல்ல போனால் இந்த மது ஒழிப்பு விஷயத்தை பாட்டாளி மக்கள் கட்சி கடந்த 30 வருஷமா கையில் எடுத்துக் கொண்டிருக்கிறது. அவங்க தொடர்ச்சியா பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் தமிழ்நாட்டில் மது குறைந்திருக்கிறதா? அந்த வியாபாரத்துடைய அளவு எவ்வளவு அதிகரித்திருக்கிறது? 30,000 கோடியில தொடங்கி இப்ப 55,000 கோடி வரைக்கும் வந்திருக்குது. இதையெல்லாம் எப்படி நீங்கள் மாற்ற போகிறீர்கள்? இதுக்கு என்ன திட்டங்கள் வைத்திருக்கிறீர்கள்? அதெல்லாம் திமுக அரசாங்கத்துக்கிட்ட விடுதலை சிறுத்தை இந்த மனுவா கொடுத்திருக்கிறோம். நீங்கள் பல புள்ளி விவரங்களை சொன்னார். ஆனால் கடைகளை எப்படி குறைக்க வேண்டும், குடி நோயாளிகளை எப்படி திருத்த வேண்டும், மாவட்ட அளவில் குடி நோயாளிகளுக்கான சிகிச்சை மையத்தில் எத்தனை பேர் நீங்க போய் சிகிச்சை எடுத்துக் கொள்கிறார்கள், அவர்கள் திரும்ப வந்த பிறகு மீண்டும் குடிக்கிறாங்களா இல்ல குடிக்கிறது விட்டுட்டாங்களா, இதெல்லாம் புள்ளி விவரமா எடுத்து இது ஒரு பெரிய ஒரு லாங் ப்ராசஸ். அப்படி இருக்கிற சூழலில் தான் இதெல்லாம் இந்த கொள்கையை கொண்டு வர முடியும். ஆனால் அவர் ஏற்படுத்தியிருக்கிற கலகம் கண்டிப்பாக அரசியலில் சலசலப்பை ஏற்படுத்தி விட்டது. இப்ப போய் திமுக அழைத்திருக்கிறார், முதலமைச்சரும் திமுக சார்பில் பங்கேற்பார்கள் என்று சொல்லி இருக்கிறார். என்ன சொன்னாலும் அரசியலில் அந்த அமைதியான அந்த கூட்டணி அந்த குளத்தில் ஒரு கல் எறிந்தது போலதான் காணப்படுகிறது. நிச்சயமாக திமுகவுக்கு அழைப்பு விடுக்கல அப்படின்னு சொல்றாரு. அதே மாதிரி பாமக இந்த நிலைப்பாட்டில் இருந்தாலும் அவர்களுக்குடனான சில கசப்புணர்வுகள் காரணமாக அவங்களை எங்களால அழைக்க முடியல அப்படின்றதையும் சொல்றாரு. அதே மாதிரி இது ஒரு கட்சி சார்ந்த கூட்டணி சார்ந்த கோரிக்கை இல்ல, அதனாலதான் மது ஒழிப்பு மாநாட்டிற்கு அவர்களையும் அழைத்தோமே ஒழிய இதுக்கு அரசியலுக்கும் இந்த தேர்தலுக்கும் இதற்கும் எந்த விதமான தொடர்பும் இல்லை அப்படின்றதையும் உறுதிப்படுத்துறாரு திருமாவளவன். தேர்தல் அரசியலோடு முடிச்சு போடாதீர்கள் என்று ஏற்கனவே சொல்லிட்டார். இன்னைக்கும் சொல்லிட்டார், ஏற்கனவே சொல்லிட்டார். நம்ம சொல்லல. இது உண்மையிலே ஒரு பொது நோக்கில் பார்க்கும்போது நல்ல விஷயம். இது உண்மையிலே வரவேற்க வேண்டிய விஷயம், தப்பே இல்லை. நான் அந்த இதுக்கு போல. ஆனால் நீங்க ஒரு அதிமுக மட்டும் நீங்க எதிர் முகாமில் கூப்பிடுறீங்களா? பாட்டாளி மக்களை கட்சி கூப்பிடுங்க. நீங்க ஜாதி கட்சிகள் வேண்டாம், அப்புறம் மத சார்புள்ள கட்சிகள் வேண்டாம் என்று சொல்லும் போதுதான் சிக்கல். என்னன்னா அங்க போனா அங்க போனா மட்டும் உங்களுக்கு கூட்டணி அரசியல் என்று விட போகிறதா? பாரதிய ஜனதா கூப்பிட்ட உடனே நீங்க பாரதிய ஜனதா பக்கம் போகிற நேரம் குற்றம் சாட்ட போறாங்களா? இல்லையே. அதிமுகவை அழைக்கும் போது அந்த குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. அதனால நீங்கள் இந்த பொது நோக்கு என்பது எல்லா கட்சிகளையும் இணைத்து நீங்க எப்படி காவிரி விஷயத்தை, முல்லை பெரியார் விஷயத்தை நீங்கள் சொன்னீங்களோ, அதே போல இந்த விஷயத்திலும் ஒரு பெரிய ஒரு பறந்து விரிந்தப்பட்ட கொள்கை வைத்திருந்தால் இந்த பிரச்சனை வந்திருக்காது. நீங்க கண்டிப்பாக உங்களுடைய கட்சி வளர வேண்டும், அது ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. ஆனால் திடீரென்று இந்த கொள்கை பேசிய பிறகு
99 பேசிய வீடியோவை நீங்க எப்படி போடுறீங்க? கேட்டா அட்மின் போட்டதா சொல்றாரு. அது எப்படி அட்மின் போட்டுருவாங்களா? அப்ப என்ன நோக்கம்? உங்க பின்னாடி இருந்து யாரோ ஒருத்தர் ஏதோ ஒண்ணு இயக்கி கொண்டிருக்கிறார்கள். இந்த பிரச்சனை வெடித்தால் கண்டிப்பாக திமுக உரசல் ஏற்படும். கண்டிப்பாக நாளா போக போக நீங்க அட்மின் போட்டாருன்னு சொல்ற அந்த விஷயத்தை பாரதிய ஜனதா கட்சியினுடைய எச் ராஜா சொல்வது போல் இருக்கிறது. எனக்கு தெரியாது அது ஏன் இந்த நேரத்தில் மீண்டும் பதிவிட்டார்கள் என்பது தெரியாது என்ற வார்த்தை ஏற்கவே முடியாது. விரிசல் இல்லை, நெருடல் இல்லை என்று சொன்னாலும் கண்டிப்பாக ஏற்பட்டிருப்பது உண்மை. சரி, இது சார்ந்த கருத்துக்களை எங்களோடு இணைப்பில் பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி திரு குபேந்திரன்.